சூப்பர் சிங்கர் மற்றும் மிஸ்கின் அட்ராசிட்டி என்ற தலைப்பின் கீழ் தான் இந்த காணொலியை காணவிருக்கின்றோம். உங்களுக்கு இந்த சேனலுக்கு வருவது புதியதென்றால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம். தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் விஜய் டிவி என்பது புத்தாக்க நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதில் எப்பொழுதுமே நம்பர் 1ஆக இருந்து வருகின்றது. ஏன் நான் அதை கூறுகிறேன் என்றால், தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வீடுகளில் நாடகங்களை தொகுத்து வழங்கி அல்லது எடுத்து அதை தான் மிகப்பெரிய பிம்பமாக கட்டமைத்து தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தது. அந்த தருணத்தில் சற்றும் எதிர்பார்க்காத விதமாக பல்வேறு புதிய நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக வழங்கி தமிழ்நாட்டில் தனக்கென்று ஒரு அங்கீகாரத்தை பெற்று சிறப்பான சரியான ஒரு நகர்வுகளை இந்த விஜய் டிவி தொடர்ச்சியாக செய்து வருகின்றது. அந்த அடிப்படையில் சூப்பர் சிங்கர் என்ற நிகழ்ச்சி தொடர்ச்சியாக பல எபிசோடுகளை தாண்டி இப்பொழுதும் வெற்றிகரமாக விஜய் டிவியில் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த முறை சற்று வித்தியாசமாக மிஸ்கின் அவர்களை நடுவராக அமர வைத்து மிகப்பெரிய அளவிற்கு ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் அங்கே இருக்கக்கூடிய விஜய் டிவியின் நிறுவனர்கள் என்று கூறலாம். ஏனென்றால் விஜய் டிவி தொடர்ச்சியாகவே வேடிக்கைகளுக்கும் விளையாட்டுகளுக்கும் மேலும் பொழுதுபோக்குக்கும் பஞ்சமில்லாத ஒரு டிவியாக இருக்கின்றது, ஒரு சேனலாக இருக்கின்றது. அதில் பிரியங்கா, மாகாப்பா போன்றவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு பங்காற்றுவார்கள். அதிலும் குறிப்பாக தற்பொழுது இவர்கள் அனைவரையும் டாமினேட் செய்வது போன்று மிஸ்கின் அவர்களுடைய அட்ராசிட்டி தொடர்ச்சியாக அந்த முக்கியமான அந்த சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் இருந்து வருகின்றது. இது அனைவரிடத்திலும் பேசப்படக்கூடிய ஒரு செய்தியாக மாறியிருக்கின்றது. டெல்டா அணியின் தலைவராக இருக்கக்கூடிய நம்ம மிஸ்கின் அவர்கள் தொடர்ச்சியாக பாடக்கூடிய நபர்களுக்கு அல்லது சிறப்பாக பாடக்கூடிய நபர்களுக்கு தன்னால் முடிந்த அளவிற்கு உதவி செய்கின்றார். மேலும் கையில் இருக்கக்கூடிய கடிகாரத்தை கழட்டியும் கொடுக்கின்றார், முத்தமிடுகின்றார் என்ற பல்வேறு விதமான அட்ராசிட்டிகளை அந்த சூப்பர் சிங்கர் செட்டில் செய்து வருகின்றார். இது மிகப்பெரிய அளவிற்கு தமிழ் ரசிகர்களை ஈர்த்துள்ளது. நம்ம மிஸ்கின் அவர்களை ஒரு நடிகராக தெரியும், ஒரு இயக்குனராக தெரியும், இன்னமும் பல பரிமாணங்களை எடுத்திருக்கின்றார் அவர் குணச்சித்திர வேடங்களில் என்பது தெரியும். ஆனால் மிஸ்கின் அவர்கள் நடுவராக வந்தால் எப்படி இருக்கும் என்பதை அந்த சூப்பர் சிங்கரை பார்ப்பவர்களுக்கு தான் தெரியும். நிச்சயமாக அவருடைய அந்த அட்ராசிட்டிகள் மிகப்பெரிய அளவிற்கு ரசிகர்கள் பட்டாளத்தை மீண்டும் ஒரு முறை சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு வழங்குகின்றது. பொதுவாகவே சூப்பர் சிங்கர் பாடுபவர்களுக்கும் மேலும் இசைத்துறையை சார்ந்தவர்களுக்கும் பிடித்தமான ஒரு நிகழ்ச்சியாகவே இருக்கின்றது. ஏனென்றால் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறாத இசையமைப்பாளர்களே இல்லை என்ற அளவிற்கு ஏஆர் ரஹ்மானிலிருந்து தமனிலிருந்து அனைவரும் அந்த நிகழ்ச்சியில் பங்காற்றியிருக்கின்றார்கள், பேசியிருக்கின்றார்கள், நிகழ்ச்சியை வழங்கியிருக்கின்றார்கள், நடுவராக இருந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த நிகழ்ச்சி சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி மிகப்பெரிய அளவிற்கு வெற்றி பெறுவதற்கான காரணம் அங்கே நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்கக்கூடிய நம்ம மாகாப்பா ஆனந்தும் நம்ம பிரியங்கா அவர்களும் தொடர்ச்சியாக மிக சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கும் அதே வேளையில் அங்கே மிஸ்கின் அவர்களும் சேர்ந்து மிகப்பெரிய அளவிற்கு ஒரு கொண்டாட்டத்தில் ஈடுபடுவதால் இந்த முறை சூப்பர் சிங்கர் சீசனில் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக அமைந்து மக்களை ஈர்க்கும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. நான் அவ்வளவு சொல்கிறேன், ஒரு வாட்டி அந்த நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கே தெரியும். மிக அழகான ஒரு நிகழ்ச்சியாக தற்பொழுது அதை வடிவமைத்து கொடுத்து கொண்டிருக்கின்றார் நம்ம மிஸ்கின் சார் அவர்கள். மிஸ்கின் சார் என்றாலே கொண்டாட்டம் தான். மிஸ்கின் சார் என்றாலே மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமும் வேடிக்கைகளும் பொழுதுபோக்குகளும் அங்கே நிறைந்திருக்கும் என்று கூறலாம். அந்த அளவிற்கு அந்த நிகழ்ச்சியின் மூலம் மீண்டும் மிஸ்கின் சார் தான் மிஸ்கின் தான் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கின்றார். நீங்கள் சென்று அந்த காணொளிகளை பார்த்தால் உங்களுக்கே தெரியும். நிச்சயமாக அவர் அந்த காணொளியின் வாயிலாக பொதுமக்களுக்கு தெரிவிப்பது ஒன்று தான், எல்லோரையும் எப்பொழுதும் சந்தோஷமாக வைத்திருப்போம் என்ற கருத்தை தான் நான் உள்வாங்கி இருக்கின்றேன். நீங்கள் எப்படி? மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.